படங்களிலிருந்தும் சுரூபங்களிலிருந்தும் கண்ணீர், எண்ணெய் அல்லது இரத்தம் வருவதாக கூறப்படும் பல கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவை மனிதர்களால் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டவையாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அதற்கு ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கும். ஆனால் இந்த மாதா படத்தின் மூலம் நிகழும் புதுமைகள் மனிதர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை அல்ல. இதற்கு இதுவரை உறுதியான அறிவியல் விளக்கமும் வழங்கப்படவில்லை. இந்த படம் கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள ஒரு புத்தக கடையில் வாங்கப்பட்டது. இது மொன்றியால் நகரில் எண்ணெய் வடிந்த பரிசுத்த கன்னிமரியாயின் ஐவரோன் படத்தின் பிரதியாகும். இந்த படம் அமெரிக்காவில் ஹவாய் மாகாணத்தில் ஹொனலுலு நகரில் நெக்டாரியோஸ் என்பவரின் வீட்டில் இருந்தது. இவர் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சபையைச் சேர்ந்தவர். இவர்கள் பிரிவினைக்காரர்களாக இருந்தாலும் புரட்டஸ்தாந்து சபைகள் போல அல்லாது இவர்களிடமும் மெய்யான விசுவாச சத்தியங்களும் திருப்பலியும் திருவருட்சாதனைகளும் இருக்கின்றன. தேவமாதா வணக்கம், புனிதர்கள் வணக்கம், படங்கள் மற்றும் திருப்பண்டங்களின் வணக்கம் ஆகியவற்றை இவர்கள் ஒருபோதும் கைவிடவில்லை. 2007ஆம் ஆண்டு மே, ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் ஒரு நாள் அவருடைய வீட்டில் அன்னையின் படம் வைக்கப்பட்டிருந்த இடத்தைச் சுற்றி ரோஜா மலர்களின் வாசனை வீசியது. அருகில் சென்று பார்த்தபோது அங்கிருந்த பாடுபட்ட சுரூபத்தில் ஒரு திரவத் துளியைக் கண்டார். அந்த நறுமணம் அதிலிருந்தே வந்தது. செப்டம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் வீட்டிலும் வாகனத்திலும் வீட்டின் வெளியிலும் நறுமணம் வீசியதை அவர் உணர்ந்தார். ஆனால் அவருடைய மனைவிக்கு ஒரு வாசனையும் தெரியவில்லை. அக்டோபர் 6ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் அவருடைய பூனை படங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் வந்து ஏதோ ஒரு வாசனையை உணர்ந்தது போல சுற்றிலும் முகர்ந்து பார்க்கத் தொடங்கியது. ஆனால் அவருக்கு எந்த வாசனையும் தெரியவில்லை. அவர் பூனையை தூக்கிய போதுதான் அந்த வாசனையை உணர்ந்தார். அந்த அறையினுள் 1000 ரோஜா பூக்கள் விழுந்தது போல நறுமணம் வீசியது. நெக்டாரியோஸ் படங்களை பார்த்தார். அவருடைய கண் முன்னே பாடுபட்ட சுரூபத்தில் ஒரு எண்ணெய் துளி உருவாகியது. அவர் தனது மனைவியை கூப்பிட்டார். இம்முறை அவரும் அந்த வாசனையை உணர்ந்தார். தேவமாதாவின் படத்தை எடுத்து பார்த்தபோது அது எண்ணெயால் நனைந்திருந்தது. இது நறுமணம் வீசும் வெள்ளை போளம் எண்ணெய். அவர்கள் சில புகைப்படங்களை எடுத்து தேவதாயாருக்கு செபம் சொல்லி படத்தை அங்கேயே வைத்தார்கள். மாதாவின் படத்திலிருந்து எண்ணெய் வடிந்து கொண்டே இருந்தது. நெக்டாரியோஸ் பஞ்சை பயன்படுத்தி எண்ணெயை துடைத்தார். அந்த படத்தின் முன்னால் நோயுற்றிருந்த தனது சகோதரிக்காக செபித்தார். கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த அவருடைய சகோதரியின் கணையம் பான்கிரியாஸ் இயல்பு நிலைக்கு திரும்பியது. வைத்தியரால் கூட இதனை விளக்க முடியவில்லை. சில நாட்களின் பின்னர் இந்த அற்புத படம் ஹொனலுலு நகரில் உள்ள தேவமாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்திற்கு கொண்டு போகப்பட்டது. அன்று முதல் இன்று வரை இந்த படம் அங்கேயே இருக்கிறது. எண்ணெய் வடியும் அற்புதமும் தொடர்கிறது. சில நாட்களில் அந்த படம் முற்றிலும் உலர்ந்த நிலையில் இருக்கும். ஆனால் வேறு சில நாட்களில் படம் முழுவதும் நறுமணம் வீசும் எண்ணெயால் நனைந்திருக்கும். எண்ணெய் வடியும் அன்னையின் படம் அங்கிருந்து பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த படத்திலிருந்து எண்ணெய் வடியும் அற்புதத்தை ஏராளமான மக்கள் கண்டிருக்கிறார்கள். திவ்ய பூசை நேரத்தில் படத்தில் எண்ணெய் பெருகுவதை தான் நேரில் கண்டதாக ஒரு நாத்திகர் எழுதியிருக்கிறார். படத்தின் அருகில் எவரும் இருக்கவில்லை எனவும் அதில் எண்ணெய் ஊற்ற வாய்ப்பில்லை எனவும் அவர் எழுதியிருக்கிறார். இதையும் நம்பாதவர்கள் இந்த படத்தை பற்றிய யூடியூப் காணொளிகளை தேடி பார்க்கலாம். ஹவாயன் ஸ்ட்ரீமிங் ஐவரோன் ஐக்கன். மாதாவின் படம் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும். பெட்டியினுள் எண்ணெயை சேகரிக்க பஞ்சு வைக்கப்பட்டிருக்கும். அவற்றை எடுத்து பிழிந்தால் நிறைய எண்ணெய் கிடைக்கும். அது மக்களுக்கு கொடுக்கப்படும். பெட்டியின் கீழே வைக்கப்பட்ட துளி எண்ணெயால் நனைந்திருப்பதையும் படத்திலிருந்து எண்ணெய் துளி துளியாய் வெளியேறுவதையும் காணொளிகளில் தெளிவாக பார்க்கலாம். பெட்டியையும் திறந்து காட்டுவார்கள். அதனுள் சில படங்களைத் தவிர வேறு எதுவும் இல்லை. அன்னையின் படத்தின் மூலம் கடவுள் நிறைய அற்புதங்களை செய்து வருகிறார். 2016ஆம் ஆண்டு மாதாவின் படம் வைத்தியசாலைக்கு கொண்டு போகப்பட்டு கோமாவில் இருந்த ஒருவருடைய கட்டிலில் வைக்கப்பட்டது.
அவர் எண்ணெயினால் ஆசிர்வதிக்கப்பட்டார். மாதாவை நோக்கி செபிக்கும்போது அவர் திடீரென எழுந்து செபம் சொன்னவருடைய கையை பிடித்து தனக்கு தாகமாக இருக்கிறது என்றார். இதனைக் கண்டவர்கள் எல்லோரும் வியப்படைந்தனர். இவ்வாறு கண் நோய், புற்றுநோய், பக்கவாதம், சிறுநீரக நோய்கள் போன்ற நோய்களிலிருந்து பலர் குணமடைந்திருக்கிறார்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.